ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். இந்த பிக்சரை நீங்கள் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையோட, நீங்கள் இப்போ இருக்கிற காரியங்களோட எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்த முடியுதுன்றதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒரு மனிதனை கடவுள் கூப்பிட்டு அவனை எப்படி பெரிய ஆளாக்குனார்ன்ற ஒட்டுமொத்த விஷயமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதில் பாருங்கள், அவன் புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். ஏன் இதெல்லாம் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்குது? எத்தனை வயசாக இருந்தானே அப்படின்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது பாருங்களேன். ஏன் 75 வயசு உள்ள ஒருத்தனுடைய ஸ்டோரி பைபிளில் இருக்குது? ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு யாராவது யோசிப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் பெரிய ஆளாக்கின ஆபிரகாம் 75 வயசில் தான் ஆரம்பிக்கவே செஞ்சான் அப்படின்ட்டு. இது லேட்டாக ஆனவங்களுக்கு நான் சொல்கிறது, லேட்டாக ஆக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. பாருங்களேன், ஒரு செய்தியை கரெக்டாக பிடிச்சிக்கணும். யோசேப்பு 17 வயசுலேயே வந்துட்டான். அதனால் 30 வயசுலேயே தேசத்தை ஆள ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க. இந்த செய்தி யாருக்குன்னா, வாய்ப்பை தவற விட்டவர்களுக்கு. பைபிள் இப்போ சில பேர் இருக்காங்க, 75 வயசில் தான் வந்திருக்கிறான், நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம இப்போ போயிட்டு லேட்டாகவே வருவோம் அப்படின்னு. நோ 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 17 வயதில் தன் பயணத்தை துவக்கின யோசேப்பு 30 வயதில் தேசத்தின் அதிபதியாய் மாறினான். ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைய, ஒரு மனிதன் தன் வாழ்வை துவங்கி கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை, கடவுள் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்வதற்கு எதுவும் தாமதமாகி விடவில்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த வயது, இந்த பலன், இந்த காலகட்டத்தில் நின்று கொண்டே நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும். நிறைய நேரம் மனிதன் எப்பொழுது முடிந்தது என்று சொல்லுகிறானோ, தேவன் அப்பொழுது துவங்குகிறார். ஏன்னா நான் தான் இதை செய்கிறேன்றதை அவர் காட்டுறதுக்காக. ஆமென்.